Hello dear students, let's welcome to Maximum KMR channel. 10th standard max chapter 8 exercise 8.3 ல 11th question கான சொல்யூஷன் பார்க்கலாம். அண்ட் இந்த கொஷின் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் இதை புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. அண்ட் இந்த கொஷின் வீடியோடைய எண்டில் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடுச்சுன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். சம் பாய்ஸ் ஆர் பிளேயிங் கேம். சில பாய்ஸ் வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. இன் விச் ஸ்டோன் த்ரோன் பை தம், அதாவது ஒரு கல்லை தூக்கி போடணும். லேண்டிங் இன் ஏ சர்க்குலர் ரீஜன் கிவன் இந்த ஃபிகர், ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. கல்லை தூக்கி போடணும். தூக்கி போடுற கல் வந்து இந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே போகணும். இஸ் கன்சிடர் அஸ் வின். அந்த சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே வட்டத்துக்குள்ளே போய் அந்த கல் விழுந்துருச்சுன்னா அவங்க வின்னு. அண்ட் லேண்டிங் அதர் தென் த சர்க்குலர் ரீஜன், இந்த சர்க்குலர் ரீஜனை தவிர்த்து வெளியில் போய் கல் எங்கன்னா விழுந்தது அப்படின்னா அதை வந்து லாஸ்ன்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி வின் த கேம்? அப்படி இருக்கப்போ இந்த கேமை வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. இந்த டயக்ராமில் பார்த்தோன்னா ஒரு ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிள் தான் வந்து அந்த கிரவுண்டில் ஒரு சர்க்கிளை வரைஞ்சிட்டாங்க, இல்லைன்னா கோலமாவை எடுத்து போட்டாங்க ரவுண்டாக. இந்த சர்க்கிளுக்கு ஒரு 1 feet ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னது? ரேடியஸ். இது ரெக்டாங்கிள். இது ரெக்டாங்கிள்னு எப்படி ஃபைண்ட் பண்ணுறோம்? லென்த்து வந்து 4 feet இருக்குது, அதிகமாக இருக்குது. பிரெத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அப்போ இது 3 feet. இது என்னது? இது பிரெத்து, இது லென்த்து. இந்த கேம் ஃபுல்லாகவே எதை பேஸ் பண்ணி நடக்குதுன்னா இந்த ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ளே தான் சர்க்கிளை போட்டிருக்காங்க. மொத்தமே ரெக்டாங்கிள். இந்த ரெக்டாங்கிளில் ஒரு சர்க்கிள் இருக்குது. சர்க்கிள் உள்ளே போய் அந்த கல் விழுந்தால் கேமில் வின். இல்லை சர்க்கிளுக்கு வெளியில் விழணும்னா எங்கே விழணும்? இந்த ரெக்டாங்கிளில் தான் விழணும். அப்போ பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பாசிபிலிட்டிஸும் நம்ம பார்க்குறோம். அதுதான் சாம்பிள் ஸ்பேஸ். இந்த இடத்துல சாம்பிள் ஸ்பேஸ்ன்றது ரெக்டாங்கிளுக்குள்ளே தான் சர்க்கிள் இருக்குது. மிச்ச இடம்லாம் காலியாக இருக்குது. அப்போ விழாமல் போகலாம். அதுக்கான சான்சஸ் எங்கே இருக்குது? மொத்தமாக ரெக்டாங்கிள் இருக்குது. ப்ராபபிலிட்டியில் வந்து கேமை வின் பண்ணணும் அப்படின்னா சர்க்கிள்குள்ளே கல் விழணும். இது வந்து இப்போ ஒரு ரெக்டாங்கிள், இந்த ரெக்டாங்கிளோட ஏரியா, அந்த ஏரியாவில் ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ஏரியா. சர்க்கிளோட ஏரியாவுக்கு உள்ளே போய் கல் விழுந்துட்டா வின்னு. ரெக்டாங்கிளோட ஏரியாவில் எங்கே இந்த சர்க்கிளை தவிர்த்து வேறு எங்கே ரெக்டாங்கிளில் விழுந்தாலும் அப்போ வந்து கேமில் நம்ம தோத்துட்டோன்னு அர்த்தம். ஸோ மொத்தமாக இந்த கேம் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ஒரு ரெக்டாங்கிளுக்குள்ளே தான் அந்த சர்க்கிளே இருக்குது. அந்த ரெக்டாங்கிளுக்குள்ளே தான் இந்த சர்க்கிள் இருக்குது. 2 திங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரெக்டாங்கிள், இன்னொன்று வந்து சர்க்கிள். இந்த இடத்துல நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்றது என்னென்னா ஓவராலாக எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுறது தான் சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ இந்த கேம் மொத்தமே எதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்குன்னா இந்த ரெக்டாங்கிள், அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள், மொத்தமாக இந்த ரெக்டாங்கிள் தான் மேட்ரே. அந்த ரெக்டாங்கிள் தான் சாம்பிள் ஸ்பேஸ். சாம்பிள் ஸ்பேஸ் எஸ்ன்றது என்னென்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இந்த இடத்துல. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் ஃபார்முலா L/B. நமக்கு லென்த் ஆல்ரெடி 4 feetன்னு தெரியும். பிரெத்து வந்து பார்த்தோன்னா 3 feetன்னு தெரியும். 4 3 மல்டிப்ளை பண்ணால் 12. இதுதான் இங்கே N of S, நம்பர் ஆஃப் த சாம்பிள் ஸ்பேஸ் வந்து நமக்கு 12 ஆகிடுச்சு. இந்த 12 அப்படின்றது ஃபீட்டு கொடுத்துருக்காங்களா? இப்போ ஃபீட் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? ஸ்கொயர் ஃபீட். ஏரியாவை கண்டுபிடிச்சா ஸ்கொயர் ஃபீட், இல்லை ஃபீட் ஸ்கொயர். யூனிட்ஸை வந்து ஸ்கொயரில் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று இருக்குது. இந்த சர்க்கிளில் கல் விழுந்தால் என்ன அர்த்தம்? வின்னுன்னு அர்த்தம். இவங்க கேட்ட கொஷின் ப்ராபபிலிட்டி டு வின் த கேமை வின் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல ஈவெண்ட் என்ன? கண்டிப்பாக நான் கல் எடுத்து அந்த சர்க்கிள்குள்ளே போட்டால் தான் வின்னு. அப்போ வின் ஆகிறதுக்கான சான்சஸ் எதுக்குள்ளே இருக்குன்னா சர்க்கிள்குள்ளே இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஈவெண்ட் ஏன்னு எடுத்துக்கோம். ஏபி த ஈவெண்ட், ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் கேம். இல்லை வின்னிங் கேம்னு எழுதிக்கோங்க. ப்ராபபிலிட்டினா நம்ம Pன்னு எழுதணும், P ஆஃப்னு எழுதணும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? ஏபி த ஈவெண்ட் வின்னிங் கேம்னு எழுதிப்போம். வின்னிங் த கேமை வின் பண்ணணும்னா அந்த வந்து ஈவெண்ட்டை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இந்த கேமை வின் பண்ணணும்னா என்ன நடக்கணும்? இந்த சர்க்கிள்குள்ளே போயிட்டு அந்த கல் வந்து விழணும். அப்போ இது வந்து என்ன? சர்க்குலர் ரீஜன் இந்த இடத்துல இருக்குது. அந்த சர்க்குலர் ரீஜன் எடுக்கணும். இந்த ப்ராபபிலிட்டி நெக்ஸ்ட் எழுதுவோம். இந்த இடத்துல இதை கட் பண்ணிப்போம். ஏன்றது ஈவெண்ட் என்னென்னா கேமில் வின் பண்ணணும்னா அது சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே லேண்டிங் த சர்க்குலர் ரீஜன். ஸ்டோனை வந்து எடுத்து உள்ளே போட்டோம்னா அது வந்து சர்க்குலர் ரீஜனுக்குள்ளே போகணும். அப்போ தான் அது வின்னு. இப்போ இந்த சர்க்குலர் ரீஜன்ன்றது என்ன? இதுதான் வந்து அந்த ஈவெண்ட்டு. சர்க்குலர் ரீஜன் தான் அந்த ஈவெண்ட்டே. ஏன்றது அந்த சர்க்குலர் ரீஜன். இங்கே ஏரியா ஆஃப் சர்க்கிள்
இந்த சர்க்கிளோட ஏரியாக்குள்ளே எங்கே வந்து கல் விழுந்தாலும் நம்ம வின். அப்போ சர்க்கிள்குள்ளே அது கல் விழணுன்றது தான் நான் என்னுடைய ஃபேவரபிள் திங். அது ஃபேவர் ஆனால் தான் எனக்கு இந்த இடத்துல வந்து என்ன ஆகும், நான் வின் பண்ண முடியும் கேம். அதுதான் ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிக்க போகிறோம். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த இடத்துல பைக்கு வேல்யூ அவங்களே 3.14 கொடுத்துட்டாங்க. ஸோ 3.14 ஆர் ரேடியஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 1 ஃபீட்டுன்னு. இப்போ 1 × 1 போடுவோம், 3.14 அப்படியே வரும். இந்த இடத்துல ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்றதுனால ஸ்கொயர் போட்டு யூனிட்ஸ்க்கு ஃபீட்டில், அதையும் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ஃபீட்னு எழுதியாச்சு. இதுதான் ஏ. இந்த இடத்துல என் ஆஃப் ஏன்னு பார்த்தாலும் எத்தனை நம்பரும் கவுண்ட் பண்ண முடியாது. இது வந்து ஃபுல்லாகவே ஏரியாவில் எங்கே விழுந்தாலும் நம்ம வின். அதே மாதிரி இது வந்து ஒரு ரெக்டாங்கிளில் இந்த சர்க்கிளை தவிர்த்து வேறு எங்கே விழுந்தாலும் நம்ம லாஸ். இந்த ஏரியா தான் என் ஆஃப் ஏ. மொத்தமாக இருக்கக்கூடிய ஏரியா எவ்வளோனா 3.14 ஸ்கொயர் ஃபீட். ஏ தான் ஈவெண்ட்டாக எடுத்தோம். அப்போ பி ஆஃப் ஏன்றது என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் வின்னிங் த கேம். பி ஆஃப் ஏன்றது என் ஆஃப் ஏ டிவைடட் பை என் ஆஃப் எஸ் ஃபார்முலா. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்றது என்ன, நம்ம வின் பண்ணக்கூடிய கேமுக்கான சான்சஸ், அந்த ஈவெண்ட்டுன்னு எடுத்துட்டேன். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்னா என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். இந்த இடத்துல என் ஆஃப் ஏ வந்து 3.14 டிவைடட் பை என் ஆஃப் எஸ் வந்து 12. இப்போ நியூமரேட்டரில் நமக்கு பாயிண்ட்ஸ்க்கு அப்புறமா 2 நம்பர் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறேன். 100 கட் பண்ணால் 1 இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் டெசிமலை நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு டெசிமலுக்கு அப்புறமா 1, 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 100ஆல் மல்டிப்ளை பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணுறேன். இந்த 2 100 நம்ம கட் பண்ணோன்னா 1 இதை மல்டிப்ளை பண்ணும்போது சேஞ்ச் ஆகாது வேல்யூ. இப்போ இந்த 3.14 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 314 மாறிடும். இந்த 12 × 100ன்றது 1200 ஆகிடுச்சு. 314 1200. 2ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2 1s are 2, ரிமைண்டர் 1, 2 5s are 10 and 2 7s are 14, 2 6 are 12 double zeros. மேலே 7 கீழே 0 இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம், 157/600 நம்ம அப்படியே கன்சிடர் பண்ணலாம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.